ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் குடும்ப உறவுகளே, சதா என்னை நினைத்து கொண்டு இருக்கும் உனக்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை நான் உனக்கு நிகழ்த்தப் போகிறேன். என்ன என்று யோசிக்கிறாயா? உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் உன் இல்லம் வரப்போகிறேன். நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை. எனக்கு எவ்வித உருவமோ நிறமோ கிடையாது. எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன். என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போல நான் முன்னின்று நடத்துகிறேன். என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிடாதே. கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். இதை அப்புறப்படுத்த வேறு முள்ளை கொண்டு தைத்த முள்ளை சுற்றி பலமுறை குத்த வேண்டியிருக்கும். முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பலமுறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே. ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்க என்பதையும், பலமுறை குத்துவதால் வருகின்ற வலி அதை நீக்குவதற்காகவே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என உணர்ந்து கொள். கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். பாபா கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பாய். பயப்படாதே. என் பக்தருக்கு துர்க்கதியை எந்த நிலையிலும் நான் பரிசாக தரமாட்டேன். எப்படி இருந்தாலும் நான் காப்பாற்றி விடுவேன். உன் விதி என்பது கஷ்டம்தான் என்று சொன்னவர்களிடம் நீ சொல், என் அப்பா சாய் இருக்கையில் எந்த துன்பமும் வராது என்று. விதியையும் மாற்றுவேன். உன்னோடு இருந்து உன்னையும் உயர்த்துவேன். தைரியமாக இரு என் தங்கமே. உன் ஷீரடி நாயகன் சாயி நான் இருக்க பயம் ஏன் உனக்கு சொல். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.